உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதவர்கள் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இலங்கைத்தீவில் உள்ள நிலைமைகளை பார்ப்போம். இலங்கைத்தீவில் உள்ள நிலைமை என்று நான் கேட்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், பொருளாதார நெருக்கடி வந்த பொழுது அங்கே மக்கள் வீதிக்கு வந்திருந்தார்கள். வீதிக்கு வந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணம் மின்தடை வந்திருந்தது. எல்லோருக்குமே அந்த மின்தடையினால் ஏற்பட்ட இடையூறு அவர்களை வீதிக்கு கொண்டு வந்தது நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2 ஆண்டுகள் கழிந்திருக்கின்ற நேரத்தில் ஓரளவுக்கு அங்கே பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெதுவாக மீண்டு வருவதும் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் சரியாக கையாளுகின்ற விடயங்களும் கூட ஊடகங்களில் பார்த்திருக்கின்றேன். ஆனால் உண்மை நிலையை யாரும் வெளிப்படுத்துவது போல் தெரியவில்லை என்ற விடயங்களை நீங்களும் கூறியிருந்தீர்கள், வேறு சிலரும் கூறியிருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் இலங்கை தீவில் மின்தடை, சுழற்சி முறையில் மின்தடை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன நிலைமை என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். குறிப்பாக மின்தடை தொடர்பாகவும், பொருளாதாரம் ஓரளவுக்கு நிமிர்ந்து வருகின்றது என்றால் ஏன் மின்தடை வர வேண்டும்? கூறுங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு, என்ன காரணத்துக்காக? உண்மையில் சில தினங்களுக்கு முன்னர் திடீரென நாடு முழுவதுமே ஒரு ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு திடீர் மின்தடை ஏற்பட்டிருந்தது. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த அரசாங்கம் பொறுப்படுத்த பிற்பாடு அவர்கள் இந்த பொருளாதார ரீதியான நெருக்கடிகளை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பான வேலை திட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற சம நேரத்திலே ஒரு திடீரென உண்மையிலே அந்த பிரதேசங்களில் திடீரென சில வேளை அந்த பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக மின்தடை ஏற்படுத்தப்படுவது வழக்கம். ஆகவே இப்போ எங்களுடைய பகுதியிலும் பிரதேசத்திலும் அவ்வாறான ஒரு மின்தடை ஏற்பட்ட போது நாங்கள் நினைத்தது ஒரு சாதாரணமாக இவர்கள் ஒரு பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக திடீரென முன்னறிவிப்பு இல்லாமல் ஏதோ நிறுத்தி இருக்கின்றார்கள். சில வேளை அவ்வாறு ஏதாவது ஒரு பழுதுகள் கோளாறுகள் காரணமாக இவ்வாறு முன்னறிவிப்பு இல்லாமலே மின்தடை ஏற்படுவதும் சில மணி நேரங்களிலே அது வழமைக்கு திரும்புவதுமாக இருக்கும். பின்னர் அந்த மின்தடை வேறு வேறு பகுதிகளுக்கு நாங்கள் செல்கின்ற போது, வேறு பகுதியில் இருப்பவர்களோடு உரையாடுகின்ற போது தான் தெரிந்தது நாடு முழுவதுமே மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. பின்னர் அரசு தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மத்திய மின் தொகுப்பிலே குரங்குகள் ஏற்பட்ட ஒரு அனர்த்தம் காரணமாகத்தான் அந்த மின்தடை ஏற்பட்டது என்று. குரங்குகள் ஒரு சண்டையிட்டு அந்த மத்திய மின் தொகுப்பு பகுதிக்குள் சென்றபோது அங்கே உயர் அழுத்த அந்த மின் கம்பியிலே குரங்கு ஒன்று அதிலே தாவிய போது அதில் ஏற்பட்ட அந்த விபத்து காரணமாகத்தான் இந்த திடீர் மின்தடைக்கான காரணம். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரம் இந்த மின்தடை நீடித்தது. சில நாட்களுக்கு முன்னர் ஏற்பட்ட அந்த மின்தடை என்பது ஒரு 5.5-6 மணித்தியாலங்களுக்கு பின்னர் தான் நாடு முழுவதுமே பகுதி பகுதியாக ஒரு சீரடைகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஒட்டுமொத்தமாகவே இலங்கை ஒரு மின்தடை காரணமாக மீண்டும் ஒரு இருளுக்குள் சிக்கி கொண்ட விடயம் என்பது உண்மையும் பலரையும் அந்த நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த 2022 2023 காலப்பகுதியை நினைவூட்டுகின்ற வகையில் தான் இந்த சம்பவம் அமைந்திருந்தது. கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய அந்த அரசாங்க காலத்திலே இந்த மின்தடை என்பது முதலே இந்த ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒரு அதிருப்தி கொள்ள வைக்கக்கூடிய வகையிலே இருந்த காரணம் என்று சொன்னால் மின்தடை. அந்த மின்தடை ஏற்படுத்திய அதிருப்தி, அதற்கு பின்னர் ஏற்பட்ட வரிசை யுகம் தான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை கொதித்தெழுந்து வீதியில் இறங்க வைத்தது. அவை இவ்வாறு திடீரென ஒரு மின்தடை ஏற்பட்டது என்பது ஒரு மக்களை மீளவும் அதை பேசுகின்ற ஒரு நிலைமைக்கு, அதை சுட்டிக்காட்டுகின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டிருந்தது. அரசு தரப்பிலிருந்து எல்லோருமே இதைத்தான் கூறினார்கள். குரங்குகளினுடைய சேட்டை காரணமாக ஏற்பட்ட விபத்து காரணமாகத்தான் இது நேர்ந்தது என்று. பலராலும் அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றது. இந்த அரசாங்கம் எதற்கு எடுத்தாலுமே குரங்குகளை ஒரு ஒரு காரணமாக ஒரு சுட்டிக்காட்டி வருகின்றது.
உண்மையில ஒரு குரங்கினால் இவ்வாறு நாடு முழுவதுமே மின்தடை ஏற்படக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு அனர்த்தம் ஏற்பட்டிருக்குமா? உண்மையிலே நான் இப்ப சில தினங்களாக மேலதிகமாக அந்த விடயங்களை ஒரு ஒரு அவதானிக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. ஆனால் உடனடியாக கூட அவர்கள் அந்த ஒரு மின்தடை தொடர்பான செய்திகள் அரசாங்க தரப்பிலே அறிவித்தல்கள் வருகின்றபோது, ஒரு சாட்சியமாக அந்த பாதிக்கப்பட்ட குரங்கை அவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை. அதாவது நிச்சயமாக ஒரு உயர் அழுத்த மின்வடத்திலே ஒரு சிக்குகின்ற போது பெரும்பாலும் ஒரு உருவமாக அது ஒரு இறந்தால் கூட அதனுடைய சடலத்தை அ காண்பது ஒரு கடினமாக இருக்கும். அவ்வளவு தூரம் அது எரிந்து பஸ்மமாகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் அதற்கான ஒரு தடயம் நிச்சயமாக இருக்கும். அந்த இடத்திலே அந்த குரங்குகள் தாவித் திரிந்ததனால் அவ்வாறான ஒரு விபத்து ஏற்பட்டிருந்தால், அது ஏதோ ஒரு வகையிலே அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு தடயம் இருக்கும். அவ்வாறான எந்த ஒரு விடயங்களும் காட்சி ஊடகங்களினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. வெறுமனே ஒரு அறிக்கை தகவலாகத்தான் அரசாங்கத்தால் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த மின்தடை என்பது ஒட்டுமொத்தமாகவே ஒரு மக்களை ஒரு 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 அவர்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கையை முற்றாக ஒரு பாதிக்கின்ற ஏன்னா திடீர் மின்தடை. ஒரு 5:30, 6 மணத்தியாலங்கள் என்று சொன்னால், அந்த திடீர் மின்தடை என்பது ஒரு மக்கள் ஒரு அ ஒரு மின் பாவனையே ஒரு நாளாந்த ஒரு நடவடிக்கையாக அவர்கள் பின்தொடர்கின்ற போது, அதற்கேற்றவாறு அவர்கள் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள், தொழிற்சாலைகள், கைத்தொழில் நிறுவனங்கள், வைத்தியசாலைகள் உள்ளிட்ட பல்வேறு அ ஒட்டுமொத்த கட்டமைப்புமே மின்சாரத்தை மையப்படுத்தியதாக தான் இருக்கின்றது. ஆக அந்த மின்சாரம் திடீரென நிறுத்தப்பட்டதனால், இன்று நாட்டிலே ஒரு பெரும்பாலான வைத்தியசாலைகளிலே பார்த்தீர்களானால் அந்த மின்புறப்பாகி ஏனால் ஒரு அ மாற்று ஒரு திடீரென ஒரு மின்சாரம் தடைப்பட்டால், தானாக அந்த மின்புறப்பாக்கி மூலமாக அந்த மத்த வைத்தியசாலைக்கு தேவையான மின் அ மின்சாரத்தை வழங்கக்கூடிய அளவுக்கான ஒரு மின்புறப்பாக்கி வசதிகள் பெரும்பாலான வைத்தியசாலைகளிலே இல்லை. கணிசமான வைத்தியசாலைகளில் அந்த வசதிகள் இருந்தாலும் அது நீண்ட காலமாகவே ஒரு செயல்படாத தன்மை, இல்லை அதிலே ஏதாவது கோளாறுகள் சரி செய்யாமல் ஒரு அரச கட்டமைப்பு என்று வருகின்ற போது, ஒரு சிறிய ஒரு ஒரு பழுது என்றாலும், இல்லை ஒரு சிறிய ஒரு ஒரு நட்டை மாற்றுவதாக இருந்தால் கூட, அங்கே ஒரு ஒரு சாதாரண ஒரு தனியார் நிறுவனத்திலோ, இல்லை தனி அ தரப்பினரால் கையாளுவதைப் போன்று கையாண்டு விட முடியாது. அது அவர்களுக்கென்று ஒரு சொல்லி அந்த ஒரு கோட்டேஷன் எடுக்க வேண்டும். இல்லை அந்த ஒரு உரிய அந்த தொழில்நுட்ப தரப்பினர் வந்து அதை பார்க்க வேண்டும். அவர்கள் இதுதான் பழுது என்று கண்டறிய வேண்டும். பின்னர் அதற்கான ஒரு கேள்வி கூறப்பட வேண்டும். அது என்ற ஒரு ஒரு படிமுறை, ஒரு அரச கட்டமைப்பில் இருக்கின்ற அவ்வாறான ஒரு நீண்ட படிமுறை காரணமாக, அதிலே நிறைய ஊழல்கள், நிறைய தடைகள். ஆகவே இதன் காரணமாக பல்வேறு வைத்தியசாலைகளில் இருக்கின்ற அந்த மின்புறப்பாக்கிகள் கூட ஒரு சரியான முறையில சீர் செய்யப்படாமல் அப்படியே இருக்குது. சரி மின்சாரம் இருக்கின்றது தானே, எதற்கு இதை செலவழிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், இவ்வாறான நிர்வாக சிக்கல்கள் காரணமாக அந்த ஒரு ஒரு இப்ப அரச நிர்வாகத்துக்கும், தனியார் நிர்வாகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அதுதான். தனியார் துறையிலே ஒரு மிக விரைவாக அதற்கான பணிகள் நடைபெறும். அரச கட்டமைப்பு என்று போனால் அவர்கள் அந்த 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 ஒழுங்குமுறையின் அடிப்படையில் தான் அவர்கள் இதிலே ஒரு இது அவசரம், இதை நாங்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் அங்கே செய்ய முடியாது யாருமே. இது இப்படித்தான் இந்தந்த அடிப்படையில் இப்படியான கட்டமைப்புக்கு ஊடாகத்தான் இவை சரி செய்யப்பட வேண்டும் என்றால், அதன் ஊடாகத்தான் செய்யப்படும். அது எத்தனை நாட்கள் ஆகின்றன, எத்தனை மாதங்கள் ஆகின்றன. அது தொடர் நடவடிக்கை அவதானிக்கப்படுகின்றது. அப்படி ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இந்த இயந்திர பழுதிலே மின்புறப்பாக்கில இருந்தது. இதற்கான ஒரு விண்ணப்பம் வைக்கப்பட்டது. இது சரி செய்யப்பட்டதா? வந்ததா? அதை ஒரு ஒவ்வொருவரும் அடுத்தடுத்த நிர்வாக கட்டமைப்புகளிடம் தங்களுடைய அந்த நடவடிக்கைகளை பாரப்படுத்தி விட்டு, இவர்கள் அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார்கள். ஒரே தரப்பு, ஒரே நபர் அந்த விடயங்களை கையாளுகின்ற போதுதான், அது சரி செய்யப்பட்டதா இல்லையான்னு தெரியும். ஒருவர் ஒரு அறிக்கையை மற்ற தரப்பிடம் ஃபைலை மாற்றிவிட்டு, அவர் தன்னுடைய வேலையை பார்த்து விடுவார். அவர்கள் இன்னொரு தரப்பிடம் மாற்றி விடுவார்கள். ஆகவே ஒரு ஒரு சகல தரப்பினரும் அதிலே ஒரு ஒரு அசண்டை இனமாக, ஒரு கவன ஈனமாக செயல்படுகின்ற தன்மை இருக்கின்றது. இதுதான் பெரும்பாலான கட்டமைப்புகளே நடைபெறுகிறது. குறிப்பாக வைத்தியசாலைகளே ஏற்கனவே வடக்கில் கூட இவ்வாறான பல ஒரு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த காலங்களில் மின்தடை ஏற்பட்ட போது சிகிச்சைக்காக அங்கே பல நெருக்கடிகள் ஏற்படும். ஏனென்றால் நிச்சயமாக ஒவ்வொரு வைத்தியசாலைகளுமே அவசர சிகிச்சை பிரிவு இருக்கின்ற போதும், அந்த அவசர சிகிச்சை பிரிவிலே மின்சாரம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது.
அங்கே மின்தடை ஏற்படுகின்ற போது அதன் காரணமாக அங்கே ஒரு ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் அங்கே ஒரு ஒரு சத்திர சிகிச்சை ஒன்றோ இல்லை ஒரு ஒரு குழந்தை பேறு தொடர்பான ஏதோ ஒரு விடயம் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது இவ்வாறான திடீர் மின்தடை ஏற்படுகின்ற போது அந்த திடீர் மின்தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அங்கே மின்பிறப்பாக்கியோ இல்லை பதில் நடவடிக்கை எதுவுமே இல்லை என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் அந்த சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுவருடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்று. நிச்சயமாக அவர் ஒரு பெரிய ஒரு உயிர் போராட்டத்துக்கு மத்தியில சில நேரம் ஒரு உயிரிழக்கக்கூடிய ஒரு அபாயத்தை கூட சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே நாடு முழுவதும் இவ்வாறான அனர்த்தம் உணரப்பட்டிருக்கின்றது. இது ஒரு 1 இல்ல, 2 அல்ல. இது வடக்கில் மட்டுமல்ல, நாட்டில பெரும்பாலான வைத்தியசாலைகளில் உயிர் காக்கும் விடயம். ஏனைய விடயங்களாவது ஒரு பொருளாதாரம் சார்ந்த விடயம். ஆனா இது ஒரு அத்தியாவசியமாக இப்ப மக்களுடைய ஒரு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுவது என்பதற்கு அப்பால், வைத்தியசாலைகளிலே இவ்வாறான அனர்த்தம் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு நிலைமையை தான் கொண்டு வரும். ஆகவே இது உடனடியாகவே ஒரு மீள சரி செய்யப்பட முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கும். என்றால் அங்கிருந்து வர வேண்டும். மத்திய தொகுப்பிலிருந்து மின்சாரம் அங்கே சரி செய்யப்பட்டு, நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகின்ற போதுதான் அதை சரி செய்ய முடியும். இல்லை வைத்தியசாலை கட்டமைப்பு என்று சொன்னால், அங்கே இருக்கின்ற மின் பிறப்பாக்கியை உடனடியாக சரி செய்ய முடியாது. இயங்கக்கூடிய நிலைமையிலே. இல்லை உடனடியாக ஒரு ஒரு வாடகைக்கோ, இல்லை அங்கே இந்த வைத்தியசாலை கட்டமைப்பு கொண்டு மிக பெருமெண்ணிக்கையான வலுக்கொண்ட மின் தேவை இருக்கின்றது. ஆகவே சாதாரண ஒரு வீடுகளுக்கு தேவைப்படுவதைப் போன்று ஒரு சாதாரண ஒரு ஜெனரேட்டரை வைத்துக்கொண்டு அதை நிவர்த்தி செய்துவிட முடியாது. ஆகவே அதுக்கான ஒரு அதிக கொள்ளளவு கொண்ட அ மின்சாரம் தேவை. அதையெல்லாம் உடனடியாகவே பிரதியீடு செய்துவிட முடியாது. இப்படியாக நாடு முழுவதும் ஒரு அல்லோகல்லப்பட்டு தான் அன்றைய தினத்தை கடந்து இருக்கின்றார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, அன்றைய தினத்தோடு மட்டும் அது முடிந்து போகின்ற விடயமாக அல்லாமல், இப்போது இன்றைய தினம் கூட அது தொடர்கின்றது. ஒரு 4 நாட்கள் அங்கே ஒரு மின் விநியோக மையத்திலே ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அது சரி செய்யப்படுவதற்கு 4 நாட்கள் அவகாசம் தேவை என்று அவர்கள் தொழில்நுட்ப தரப்பினர் தெரிவித்திருப்பதாகவும், ஆகவே 4 நாட்கள் அங்கிருந்து மத்திய தொகுப்புக்கான மின் விநியோகம் என்பது தடைப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக அந்த மின் இழப்பை சரி செய்யக்கூடிய வகையிலே நாடு முழுவதும் 1 1/2 மணி நேரம் சுழற்சி முறையிலே மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த சுழற்சி முறையிலான மின்தடை கூட மாலை 3:30 இரவு 10:30 வரையான காலப்பகுதிகளுக்குள் 1 1/2 மணி நேரம் ஒவ்வொரு வலயங்களாக பிரிக்கப்பட்டு மின்தடை ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இது பல்வேறு பகுதிகளில் இப்ப 3 மாலை 3:30 இரவு 10:30 வரை என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு நேரமாக இருக்கின்றது. இப்ப பல அரசு அலுவலகங்கள் அனைத்துமே 4 4:30 வரை மாலை தான் அந்த இயங்கு நிலை முடியும். ஆகவே அங்க 3:30 சுழற்சி முறையில மின்தடை ஏற்படுத்தப்படுகின்ற போது, அரசு அலுவலகங்களிலே முன்கூட்டியே அந்த அரசு அலுவலகங்களிலே பணிகள் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதைவிட இரவு நேரத்திலே அந்த 10:30 வரையான நேரத்திலே அந்த மின்தடை ஏற்படுகின்ற காரணத்தினால், பல்வேறு தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன. சாதாரண வர்த்தக நிலையங்கள், ஒரு சாதாரணமாக ஒரு உணவகங்கள், ஒரு அடிப்படையிலே ஒரு கீழ் மட்டத்தின் வரை அதனுடைய பாதிப்புகள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மக்கள் மீளவும் ஒரு ஒரு நெருக்கடியான ஒரு நிலையை உணரக்கூடிய வகையில இந்த மின்தடை ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆம், நீங்கள் கூறுவதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போ பொருளாதார நெருக்கடி தான் மிகவும் பிரச்சனையாக இருந்தது. கடந்த ஆட்சி இருந்த பொழுதும் கூட அதே நிலைமை தான் இருந்தது. சுழற்சி முறையில் மின்சார தடை வந்தால் பொருளாதார நிலைமை எவ்வாறு அமைந்திருக்க போகின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உண்மையில மின்சாரம் தான் ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. கடந்த காலத்திலும் அவ்வாறுதான் ஏற்பட்டது. என்றால் பல கைத்தொழில் நடவடிக்கைகள், இந்த தொழில் உற்பத்திகள் அனைத்துமே இதனால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. சகல ஒரு உற்பத்தியும் இந்த ஒரு மின்சாரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு மின்தடை ஏற்படுகின்ற போது அது இப்போது ஏற்கனவே வெப்பம், இலங்கையிலே ஒரு வெப்பமான நிலைமை, இது மழை காலம் முடிவடைந்து இந்த இந்த முறை ஒரு பருவமழை கூட ஒரு சரியான முறையில பெய்யாத ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. இந்த புயல் வந்த வடக்கு கிழக்கு எடுத்துக்கொண்டால், அந்த புயலினுடைய தாக்கத்தால் ஏற்பட்ட மழையை தவிர, கடந்த ஆண்டு அந்த மாரி மழை என்பது பொய்த்து போய்விட்டது. அதன் காரணமாக ஒரு முன்கூட்டியே இப்போது ஒரு அதிகமான வெப்பமான ஒரு காலநிலை ஏற்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த நிலைமை நீடிக்கின்ற போது ஒரு வழக்கமாக சித்திரை வைகாசியில் தான் ஒரு அதிகப்படியான வெப்பம் உணரப்படுகின்ற நிலைமையில இப்போது மாசி மாதத்திலேயே
ஒரு கடுமையான வெப்பத்தை உணரக்கூடிய அளவுக்கு இங்கே நிலைமைகள் காலநிலையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆக இந்த நிலை தொடர்கின்ற போது மிக வேகமாகவே நீர்நிலைகளிலே நீர்கள் ஒரு வற்றுகின்ற ஒரு நிலைமை இருக்கும். அந்த நீர் மின்சாரம் பாதிக்கப்படும். ஆகவே ஒரு மத்திய மின் தொகுப்புக்கு வருகின்ற அந்த சில மின் இழப்புகள் என்பது ஒரு தொடரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். இதன் காரணமாக இப்போது இந்த விபத்து காரணமாக சொல்லப்படுகின்ற இந்த சுழற்சி முறையான மின்தடை என்பது ஒரு தொடர்ந்து பின்வருகின்ற காலங்களிலே இது தொடரக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுமாக இருந்தால் நீங்க குறிப்பிட்டதை போன்று பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஒரு சந்திக்க வேண்டியிருக்கும் என்றால் ஏற்கனவே ஒரு அதல பாதாளத்திலே விழுந்து போயிருக்கின்றது. இப்போதுதான் எல்லாம் மெல்ல மெல்ல ஓரளவு மேலே வருவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நேரத்திலே இந்த மின்தடை என்பது சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள். ஒரு மக்கள் இப்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து ஒரு அரசாங்கம் கட்டமைப்பு ரீதியாக மக்களுக்கான ஒரு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாதார ஒரு உறுதிப்பாட்டை இன்னும் எட்டவில்லை. மக்கள் தாங்களாகவே தங்களுடைய முயற்சியின் பலனாக அவர்கள் சிறுக சிறுக ஒரு சின்ன சின்ன விடயங்களின் ஊடாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவு உறுதிப்பாடான நிலைமையை நோக்கி கொண்டு வரக்கு முயற்சி எடுத்து வருகின்றார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாதாரணமாக ஒரு உணவகத்தை நடத்துகின்ற ஒரு தரப்பினரை எடுத்துக்கொண்டால் அங்கு ஒரு மின்தடை ஏற்படுமாக இருந்தால் அதன் அவர்களுடைய வியாபாரம் பாதிக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் ஒரு தனி நபர்களாக பாதிப்பை சந்திக்கின்ற போது இது தனி ஒரு பிரதேசம் அல்ல, ஒட்டுமொத்த இலங்கையிலுமே இவ்வாறான பாதிப்புகள் உணரப்படுகின்ற போது அது அரசாங்கத்துக்கு எதிரான கோபமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது தவிர இது பொருளாதாரத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படும். ஏற்கனவே ஒரு மக்கள் இன்னும் அந்த அதல பாதாளத்திலிருந்து ஒரு மீள முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒரு ஒரு சுய பொருளாதாரம் என்பது ஒரு மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்கின்றது. அவர்கள் அன்றன்றாடம் உழைத்து அன்றன்றாடம் சாப்பிடுகின்ற நிலைமையே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான நிலைமையில் இருக்கின்றது. அவ்வளவு தூரம் விலைவாசி, அந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கான வருமான பெருக்கம் இல்லை, அதற்கான ஒரு தொழில் வாய்ப்புகள் இல்லை. ஆகவே அவர்கள் கிடைத்ததை வைத்துக்கொண்டு அவர்கள் நாளாந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது இந்த மின்தடை காரணமாக மேலும் அவர்கள் ஒரு இழப்புகளை பாதிப்புகளை சந்திக்கின்ற போது அவர்களை மேலும் அது பாதிப்புக்கு உள்ளாகும். ஆகவே ஒரு இந்த மின்தடை என்பது உடனடியாகவே சரி செய்யப்பட்டு ஒரு ஒரு இயல்பு நிலைமை திரும்புமாக இருந்தால் அது இதோடையே கடந்து செல்லக்கூடியதாக இருக்கு. நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒருவேளை இந்த ஒரு வறட்சியான காலநிலை, ஒரு அதிக வெப்பமான காலநிலை காரணமாக மீண்டும் அந்த மின்தடை என்பது இலங்கை முழுவதுமே ஒரு தொடரக்கூடிய மாதிரியான நிலைமை இருக்குமாக இருந்தால் அது பொருளாதாரத்திலே ஒரு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பாதிப்பை கொண்டு வரும். என்றால் இப்போது ஒரு கணிசமாக இலங்கைக்கு சில முன்னேற்றகரமான நிலைமைக்காக ஒரு உள்ளூர் உற்பத்திகள் கைத்தொழில்கள்லாம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அவையும் ஒரு பாதிப்புகளை சந்திக்குமாக இருந்தால் நிச்சயமாக என்னால் இப்ப எரிபொருள் கூட ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அரசாங்கத்திலே ஒரு பாரிய விலை குறைப்புகள் செய்யப்படவில்லை. இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற போது பல கதைகளை கூறினார்கள். தாங்கள் எரிபொருளுக்கு அதிகப்படியான வரிகளை இவர்கள் விதிக்கின்றார்கள், இந்த வரிகள் காரணமாகத்தான் இவ்வாறான விலை அதிகமாக இருக்கின்றது, அவ்வளவு வரிகள் அதிகமாக விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு லிட்டருக்கு இவ்வளவு வரிகளை நாங்கள் குறைக்கின்ற போது இந்த விலைக்கு நாங்கள் எரிபொருட்களை விற்க முடியும் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கள் என்றால் அந்த எரிபொருளிலே வருகின்ற அந்த வருவாயில் தான் இவர்கள் அரசு இயந்திரத்தை கொண்டு நடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதன் காரணமாக அவர்கள் கூறியதை கூட ஒரு செய்ய முடியாமல் இன்றும் அந்த கடந்த ஆட்சி விட்டு சென்ற அந்த விலை நிலவரத்தில் தான் எரிபொருளுடைய நிலைமை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு இந்த நிலைமைகள் தொடர்கின்ற போது அவர்கள் ஒரு பெரும் மணத்தியால கணக்கிலே மின்வெட்டுகள் தொடருமாக இருந்தால் அந்த தொழிற்சாலைகளில் கூட எரிபொருள்களை பயன்படுத்தி மின்பரப்பாக்கிகளை பயன்படுத்தி ஒரு பதிலீடு மின்சாரத்தை பெறுவது என்பது கூட சவாலாக இருக்கும். ஏன்னா உற்பத்தி செலவு அதிகரிக்கும். இப்ப சாதாரணமாக அவர்கள் ஒரு மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு உற்பத்தியை மேற்கொள்கின்ற போது அதற்கு பதிலீடாக பல மணத்தியாலங்கள் ஒரு பெருநிறுவனங்களிலே ஒரு மின்பரப்பாக்கிகளை பயன்படுத்துகின்ற போது அதற்கான எரிபொருட்களுடைய செலவு என்பது அதிகமாக இருக்கும். அது ஒரு வகையில உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற போது அது மக்கள் மீது சுமை ஏற்படுத்தும். அங்க ஏற்றுமதி விடயத்திலும் அது பாதிப்புகளை கொண்டு வரும். ஆக இது மின் தடை என்பது இது உண்மையிலே ஒரு ஒரு சொல்வார்கள் அந்த சிவனுடைய முதுகிலே பிரம்படி பட்டவுடன் உலகம் ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய இதிலேயும் ஒரு தாக்கத்தை உணரக்கூடியதாக இருந்ததை போன்று அந்த மின் தடை என்பது இது கடந்த ராஜபக்சேக்களுடைய அவர்கள் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு இனிமேல் எங்களுடைய ஆட்சிதான் என்று அகங்காரத்தோடு அவர்கள் இருந்த அந்த நிலையை
தலைகீழாக மாற்றியது அந்த மின்தடை தான் ஆரம்பமாக இருந்தது. ஆக இப்போது இந்த அனுர ஆட்சி ஒரு புதிய இலங்கைக்கான ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்திலே, அந்த அனுர ஆட்சிக்கு ஒரு இருண்ட பக்கத்தை தோற்றுவிக்குமோ என்ற ஒரு ஐயத்தை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. ரமேந்திரன், இப்ப நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இலங்கை தீவில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால், ஏதாவது விடயங்கள் நடைபெற்றால் நிச்சயமாக ஒரு புறசக்தியினுடைய ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும், அறகலைய போராட்டம் நடைபெற்ற பொழுது எவ்வாறு அது பேசப்பட்ட என்ற விடயங்கள். இப்போ மீண்டும் இந்த நிலைமைகள் நீங்கள் கூறுகின்ற இந்த சுழற்சி முறையில் மின்சார தடை வந்திருக்கின்ற கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இதன் பின்னணியில் அல்லது இந்த பொருளாதார நெருக்கடி, இப்போ நீங்கள் நெருக்கடி பற்றி கூறும் பொழுது, இதன் பின்னணியில் ஏதாவது புறசக்தியினுடைய வழிநடத்தலில் அல்லது அவர்களுடைய அழுத்தத்தினால் தான் இவ்வாறு நடைபெறுகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக ஒரு வலுவான சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. இந்த இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் என்பது இலங்கையை தங்களுடைய பிராந்திய நலன்களுக்காக கையாள முற்படுகின்ற அந்த புறசக்திகள், அவர்கள் விரும்பாத ஒரு ஆட்சி மாற்றமாக தான் இந்த ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த பொருளாதார குற்றவாளிகளையும் இனப்படுகொலை குற்றவாளிகளையும் ஆட்சி இயந்திரத்தில் வைத்துக்கொண்டு தங்களுடைய விடயங்களை நடத்துகின்ற அந்த ஒரு தந்திரத்தை அந்த புறசக்திகள் கையாண்டு வந்தன. எந்த விதத்திலுமே ஒரு பொருளாதார குற்றங்களோடோ இனப்படுகொலை குற்றங்களோடோ தொடர்படாத ஒரு தரப்பு ஆட்சிபீடம் ஏறுகின்ற போது அவர்களை நெருக்கடிக்குள்ளாகி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் அந்த புறசக்திகளுடைய கவலையாக இருந்தது. இப்ப இதன் காரணமாகத்தான் ராஜபக்சேக்களை மீண்டும் ஆட்சிபீடத்திலிருந்து அகற்றுவதற்கும் அதுதான் காரணமாக இருந்தது. மீண்டும் 2019 அவர்களை கொண்டு வர வேண்டிய தேவையும் அமெரிக்கா போன்ற தரப்பினருக்கு அதுதான் இருந்தது. என்றால் எந்த விதத்திலுமே ஒரு கட்டுப்படுத்த முடியாதவர்களை, நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியாதவர்களை ஆட்சிபீடத்தில் ஏற்றுவதனால் அவர்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. அவர்களுக்கான கடிவாளம் தங்களுடைய கைகளில் இருக்கின்ற போதுதான் தங்களுக்கு ஏற்றவாறு அவர்களை ஆட்டுவிக்க முடியும், தங்களுடைய நலன்களை அங்கே நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஆனால் இதையெல்லாம் கடந்துதான் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற நேரத்திலே ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பமாக ஒரு வரலாற்று நிகழ்வாக அனுர தரப்பு தேசிய மக்கள் சக்தி ஒரு அபாரமான வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது. இதை ஒரு நிலைபெறான நிலையிலே இந்த அனுர ஆட்சியை நிலை பெற்று விடக் கூடாது என்பதிலே புறசக்திகள் அதிக கவனம் செலுத்தி வருகின்றன. அவர்கள் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய போக்குகள் எப்படி இருக்கின்றது. கடந்த காலத்திலும் இவ்வாறுதான் ராஜபக்சேகள் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியை முகம் கொடுக்கின்ற போது உடனடியாக அவர்களுக்கான நிதி பின்புலங்கள் வரவில்லை. நாடு மிக வங்குரோந்தான் நிலைமைக்கு செல்வதை அவர்கள் விரும்பினார்கள். அவ்வாறு வங்குரோந்தான் நிலைமைக்கு நாடு செல்கின்ற போதுதான் ஆட்சியாளர்கள் நிபந்தனையற்ற முறையிலே தங்களுடைய காலிலே வந்து விழுவார்கள் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு. அதேபோல் அனுர அரசாங்கத்துக்கும் ஒரு மதில் மேல் பூனையாகத்தான் இந்த புறசக்திகள் தங்களுக்கான ஒத்துழைப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் எவ்வாறு அடுத்தடுத்த அடியை எடுத்து வைக்கின்றார்கள், அடுத்த கட்டம் எப்படி செல்ல போகின்றார்கள் என்பது தொடர்பாக அவர்கள் பல்வேறு விடயங்களை மௌனமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இந்த மின்தடை என்பது ஏற்கனவே கடந்த காலத்திலும் இந்த மின்தடைக்கு பின்னால் ஒரு புறசக்திகளுடைய தலையீடு இருந்தது என்பது வலுவாக நம்பப்பட்டது. ஏனால் இலங்கையிலே இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் உள்ளக ரீதியாக செல்வாக்கு செலுத்துவதை விட புறசக்திகளினால் அங்கே செல்வாக்கு செலுத்துகின்ற தன்மை இருந்ததை கடந்த காலத்தில் உணரக்கூடியதாக இருந்தது. அதிலே இந்த மின் கட்டமைப்புக்குள் ஏற்பட்ட கோளாறுகள் அது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதும் அது வலுவாக தென்னிலங்கையிலே வலுவாக பேசப்பட்டது. அந்த மின் கட்டமைப்புக்குள் ஒரு தன்னியல்பாக ஏற்படாத ஒரு சிக்கல்களை கூட ஏற்படுத்தி அதன் காரணமாக ஒரு நாடு முழுவதும் ஒரு அசாதாரண நிலைமையை கொண்டு வருகின்ற ஒரு பின்னணி என்பது ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு புறசக்திகளுடைய ஒரு சதி நடவடிக்கையாக தான் அப்போது சுட்டிக்காட்டப்பட்டது. இப்போது மீளவும் அது பேசப்படுகின்றது. இது அனுர அரசாங்கத்தை நிலை கொள்ள விடாமல் அவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இது சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆகவே நிச்சயமாக அதை நாங்கள் மறுப்பதற்கில்லை. ஒரு இலங்கையை ஒரு 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 ஆரோக்கியமாக ஒரு பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு தரப்பென்று அவர்கள் கருதாது, தங்களுடைய பிராந்திய நலனுக்கு ஏற்றவாறு இலங்கை ஒரு ஆடுகளத்தை மாற்றி தங்களுடைய கட்டுப்பாடுகள் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்தை ஒரு உறுதியற்ற தன்மை ஏற்படுத்தி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே இடைவெளிகளை ஏற்படுத்தக்கூடிய மூலோபாயங்களை அவர்கள் இப்போது நடைமுறைப்படுத்த எத்தனிக்கின்றார்கள். அதனுடைய ஒரு தொடக்கமாக இந்த மின்தடை, அந்த மின்தடையை கருவியாக கொண்டு அதை நடைமுறைப்படுத்த முயற்சியாக இருக்கலாம் என்பதும் ஒரு உறுதியாக பல மட்டங்களிலே சாதாரணமாக மக்களால் கூட இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற அளவுக்கு இது ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை. இது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு சதியாக கூட இது இருக்கலாம்
என்ற அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுகிறது. இப்போது கூட எதிர்க்கட்சிகள் ஒரு கடுமையாக அதை எங்கே என்று காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அடுத்த உள்ளூராட்சி தேர்தல் வருகின்ற இன்னும் 2 மாதங்களிலே உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகின்றது. ஆகவே அந்த தேர்தல் ஆதாயங்களை நோக்காக கொண்டு இதை உண்மையாக ஒரு விசாரணைகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அல்லாமல் இது அனுர அரசாங்கத்தினுடைய தோல்வி என்பதாக காட்டுவதிலே எதிர்க்கட்சிகளும் குறியாக இருக்கின்றது. ஆக இந்த ஒட்டுமொத்தமாக இந்த விடயங்களை பார்க்கிற ஒன்று அரசியலுக்காக இவர்கள் பார்க்கிறார். அடுத்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனுர அரசாங்கத்தினுடைய தோல்வியாக இதை காட்டி மீளவும் தங்களுக்கான ஒரு அனுதாபாலையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் இங்கே எதிர்க்கட்சிகளிடம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மறைமுகமாக அந்த எதிர்க்கட்சிகளை வைத்துக் கொண்டு அந்த பொருளாதார குற்றவாளிகள், இனப்படுகொலை குற்றவாளிகளாக இருக்கின்ற அந்த எதிர்த்தரப்பினர்கள் மீளவும் ஆட்சிப்படுத்திக் கொண்டு வர துடிக்கின்ற புறசக்திகள் அதற்கான ஒரு களத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் கூட இந்த விடயங்களை செய்திருக்கலாம் என்பது ஒரு நம்பக்கூடிய ஒரு ஒரு நிலையைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்ட விடயம் நிச்சயமாக நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. அப்படி என்று சொன்னால் கோட்டபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் எவ்வாறு அவர்கள் தங்களுடைய ஆட்சியில் இவ்வாறான புறசக்திகளுடைய அழுத்தம் வரும் பொழுது அவர்கள் ஊழலாக இருக்கலாம் அல்லது அவர்கள் கையாண்ட விதம் வேறு. ஆனால் ஒரு அனுபவமும் இல்லாத ஒரு புதிய ஒரு ஆட்சி இப்பொழுது இலங்கை தீவில் ஆண்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்கா தொடர்ச்சியாக எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வகையில் செயற்படுகின்ற அனுரகுமார திசாநாயக்கா எவ்வாறு இதை கையாளுகிறார்? அவருக்கு இது அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றதா அல்லது அவரும் குறைஞ்சபட்சம் ஊழலுக்குள் அவரையும் இழுத்துச் செல்ல வேண்டிய ஒரு அப்படி அவர் கிளீனாக இருந்தாலும் கூட இழுத்துச் சென்றுதான் அவரால் நாட்டில் அரசு தலைவராக தன்னை பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்ன நிலைமை? உண்மையிலே அனுரகுமார திசாநாயக்கா தரப்பினர் அவர்கள் ஒரு போராட்ட பின்னணியிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் ஒரு ஒரு நேர்மையாக ஒரு அரசு இயந்திரத்தை கொண்டு செல்வதற்கான பல்வேறு செயல் திட்டங்களோடு ஒரு வழிவரவடத்தோடு ஆட்சியை பொறுப்படுத்தியிருப்பவர்கள். நாங்கள் எடுத்த உடனேயே ஒரு ஊழலினால் கரை படிந்திருக்கின்ற முற்றிலுமாக ஊழலிலே புரையோடி போயிருக்கின்ற ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் உள்ளிட்ட என்னென்ன வழிமுறைகளிலே எல்லாம் ஒரு முறைகேடாக செயல்பட முடியுமோ அந்த வகையிலே ஆட்சி அதிகாரத்தை முற்றிலுமாகவே ஒரு வளைக்கப்பட்ட நிலைமையில அதை உடனடியாக சரி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். ஆகவே அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் என்பது எங்களை பொறுத்தவரையிலே பார்க்கணும் உண்மையில் அவர்கள் ஒரு சரியான ஒரு ஒரு நேர்மையான ஒரு அரசாங்கத்தை கொண்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அவர்களுடைய கடந்த காலம் அவர்கள் பல தொழிற்சங்கங்களுக்குள்ளே தங்களை அவ்வாறு நிரூபித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ஒரு ஒரு தேவையற்ற வளப்பிரயோகங்கள் முறைகேடுகளை தவிர்ப்பதனூடாக உண்மையிலே அவ்வாறான விடயங்களை தவிர்ப்பதன் ஊடாக கூட மிகையான லாபத்தை அடைய முடியும். அவ்வாறு மிகையான லாபத்தை அடைகின்ற போது அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதிக நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியும். அவர்கள் அந்த லாப தொகையிலிருந்து அவர்களுக்கு பல நன்மைகளை அந்த தரப்பினருக்கு வழங்க முடியும். ஆகவே ஒரு 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 தொழிற்சங்கத்தை அவ்வாறு வினைத்திறனாக செயல்படுத்தி மிகை லாபத்தின் மூலமாக அங்கே இருப்பவர்களுக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதை போன்று ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவ்வாறான ஒரு ஒரு மிகை நிரம்பல் மிகை லாபம், அதாவது அவர்கள் ஒரு தன்னிறைவான நிலைமையை நோக்கி கொண்டு வரக்கூடிய வகையிலே அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் தேவை. அந்த நிலையை நோக்கி நகர விடாமல் இருப்பதற்கு தான் பல்வேறு புறசக்திகள் இவ்வாறான முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். ஆக அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் உண்மையிலே பூர்ண ஆயுசு நித்திய கண்டம் என்ற அடிப்படையில் தான் அவர்களும் இதிலே பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றனர். ஒரு கத்தி மேல் நடப்பதை போன்ற அவர்களுடைய ஆட்சி என்பது தொடர்கின்றது. அவர் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு விடயம் ஒரு சுற்றுச்சூழல் என்பதை கடந்து அனைத்து விடயங்களிலுமே ஒரு ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு துணைப்பொருளில் தான் அந்த விடயத்தை கொண்டு செல்கிறார். ஆகவே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அனுரகுமார திசாநாயக்காவை அவர் தன்னை போன்று தன்னுடைய பின்னணியை போன்று நாடே ஒரு கிளீனாக இருக்க வேண்டும் எதிர் என்ற அடிப்படையில் அந்த விடயங்களை முன்கொண்டு செல்கின்றார்கள். இது அவரை இதுக்குள்ளே கொண்டு வந்து சிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி என்பதை கடந்து இவ்வாறு இது ஒரு எச்சரிக்கை மணி. நீங்கள் மறைமுகமாக பல்வேறு நெருக்கடிகள் இந்த ஆட்சியாளர்களுக்கு பிரயோகிக்கப்படும். ஏனால் இப்படி ஒரு ஆட்சி வந்து விட்டது என்பதற்காக புறசக்திகள் இது சரிவராது என்று விட்டு ஒதுங்க மாட்டார்கள். ஏனால் இந்து சமுத்திர பிராந்தியத்திலே இலங்கையினுடைய அமைவிடம் என்பது இலங்கையை தவிர்க்க முடியாத ஒரு இடத்திலே வைத்திருக்கின்றது. அவர் விரும்பாத ஆட்சி வந்து விட்டது என்பதற்காக அவர்கள் இலங்கையை கடந்து இன்னொன்றை உருவாக்கி விட முடியாது. ஆக இலங்கை தீவை தங்களுடைய நலன்களுக்காக ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். ஆக இலங்கையினுடைய ஆட்சியாளர்களை நேர்வழியாகவும் மறைமுகமாகவும் இல்லை வேறு வழிமுறைகளிலும் அவர்களை தங்களுக்கு ஏற்றவாறு அவர்களை பயன்படுத்த வேண்டும். அவர் பயன்படுத்த எத்தனிக்கின்ற போது என்ன நடைபெறும்? அவர்களை ஏதோ ஒரு விதத்திலே ஆனால் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை அவ்வாறு
ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலுமே ஒரு இலங்கையினுடைய நலன்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்களை நெருக்கடிக்குள் கொண்டு வர முடியாது. ஆக இப்படியான நெருக்கடிகளை கொண்டு வருவதனூடாக உங்களுடைய சக்தியை மீறி எங்களினால் இலங்கையில் இந்த வாரான விடயங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆக இன்னென்ன விடயங்களிலே நீங்கள் எங்களோடு செல்வதனா குறிப்பாக இப்ப சீனாவினுடைய ஆதிக்கம் தான் இன்றைய உலக இயங்கியலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மேற்குலகம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகமாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த தரப்பினருக்கெல்லாம் சீனாவுடைய ஆதிக்கம் இலங்கையிலே வருவதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. ஆக அதை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் சீனாவுக்கும் இலங்கைக்குமான அனுர அரசாங்கத்துக்குமான நெருக்கத்தை மட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு கடிவாளத்தை போட வேண்டும். ஆக இப்போது மின்தடையினுடைய பாதிப்பு அதனுடைய தீவிரத்தன்மை என்பது நிச்சயமாக அனுராத தரப்புக்கு தெரியும். ஆக அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லுவார்கள், சின்ன ஒரு ட்ரெய்லர் காட்டினதை போன்று இந்த விடயங்களை அவர்கள் செய்து காட்டி இருக்கலாம். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். என்றால் இவர்கள் இது எல்லாம் கடந்துதான் தங்களுடைய இலக்கை நோக்கி பயணிப்பார்கள். இதையெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். என்றால் கடந்த காலத்தை இவர்கள் ஒன்றும் ஒரு விபத்தாக ஒரு திடீரென ஒரு குருட்டுலக்கிலே ஆட்சி விட மீறியவர்கள் அல்ல. பல தசாப்தங்களாக இதற்காக தவம் இயற்றியவர்கள். கடந்த கால ஒவ்வொரு அரசுகளையும், ஒவ்வொரு 5 ஆண்டு அரசுகளையும் உன்னிப்பாக அவதானித்தவர்கள். அந்த அரசுகளுக்கு எதிராக நடைபெற்ற சதிகளை அவதானித்தவர்கள். குறிப்பாக இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த கொரோனா பெருந்தொற்று அந்த காலங்களில் எல்லாம் அவர்கள் அதுக்கான மாற்று உபாயங்களை ஒரு வழிவரவிடத்தோடு முன்வைத்த தரப்பினர் இவர்கள். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் ராஜபக்ச ஒரு மிக ஒரு 25 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான் ராஜபக்சேக்களுடைய பரம்பரையினுடைய கையில் தான் இலங்கையினுடைய எதிர்காலம் என்று மார்தட்டியவர்களை 2 ஆண்டுகளிலே நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவுக்கு நிலைமை மாறியதென்றால் உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற தரப்பினர் இதெல்லாம் ஒரு படிப்பினையாகும். அப்படி கடந்த காலங்களை, நிகழ்காலங்களை, சமகாலத்தை படிப்பினையாக கொள்ளக்கூடிய ஒரு இயக்க பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள்தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம். நிச்சயமாக அவர்கள் இந்த விடயங்களை எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்திருப்பார்கள். இதெல்லாம் வருகின்ற போது எப்படி இதை எதிர்கொள்ள வேண்டும், இதற்கான மாற்று உபாயங்களை எவ்வாறு கையாள வேண்டும், இதற்காக நாங்கள் இந்த அழுத்தங்களுக்கு எல்லாம் அடிபணிந்து நாங்கள் நாட்டை அடமானம் வைப்பதா, நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை பணயம் வைப்பதா என்கின்ற ஒரு நிலைமை வந்தால் என்ன செய்வது என்பதெல்லாம் அவர் நிச்சயமாக அவர்களிடம் ஒரு தயார்படுத்தல் இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் ஏற்பட்டிருக்கின்ற மின்சார தடை, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகள் தொடர்பாக, புறசக்திகளுடைய ஈடுபாடு தொடர்பாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு விடயங்களை எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.